Hi guys, welcome to my channel. நான் மோனிஷா ட்ராவல் பக்ஸ் விலாக்ஸ்க்கு உங்களை எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன விலாக்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் கிராண்ட்மா எங்கள் ஆயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு கோயில் பண்டிகை. ஸோ ஏன் நம்ம மிஸ் பண்ணணும், போயிட்டு வரலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. குட்டி பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நான் போகிறதே கிடையாது. ஸோ இப்போலாம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே சான்ஸ் கிடைக்க போதும் நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவனை வந்து என்னை வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதை குட்டியை சொல்லலை. பட் இருந்தாலும் பொதுவாக எல்லா நியூ மாம்ஸ்க்குமே அது இருக்கும்னு எனக்கு தோணும். ஸோ போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனோமே ஆயா வந்து என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த போது நான் வந்து தக்காளி சாப்பாடு தான் ப்ரிஃபர் பண்ணேன். என்னடா தக்காளி சாதமாக நீங்கள் நினைப்பீங்க, பட் அது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு தக்காளி சாதம், பட் எங்களுக்கு அது ஒரு எமோஷன். பட் நாங்கள் போன டைம் என்னமோ தெரில, வந்து அங்கே வந்து எங்கள் ஆயா வீட்டில் மட்டும் கரண்ட் ஆஃப். எங்கள் தாத்தா செம்ம டென்ஷன் ஆகிட்டார். ஐயோ கூட்டிகிட்டு வச்சுட்டு இப்படி கரண்ட் நம்ம வீட்டில் மட்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ வந்து அப்பா வந்து போய் டெக்னிக்கல் இஷ்யூலாம் வந்து சால்வ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. சரி நம்ம சும்மா அம்மா அங்கே பொங்க வச்சுட்டு இருக்காங்க, ஸோ நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்க்கலாம், தம்பி எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் தெரியும் பட் இருந்தால் சும்மா எல்லாத்தையும் காட்டலான்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு போனேன். பட் போகிறதுக்கு முன்னாடி ஆயாவுக்கு வந்து வெஜிடபிள் கட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் போயிருந்தேன். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கேட்டாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு குட்டிக்கு வர அது வர கத்த அதுக்கு வந்து அப்படியே குட்டி மெய்மறந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் ஒரு கிளான்ஸ்லாம் பார்த்துட்டு திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வரப்போதே ஆயா வந்து எல்லா மிக்சிங்கையும் போட்டு கரெக்டாக குக்கரை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க. ஓகே கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம், தக்காளி சாப்பாடு சாப்பிட போகிறோன்னு நானும் செம்ம ஈகரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட டேடியும் வந்துட்டாங்க. ஸோ வந்து குட்டி இன்னும் கையில் பிடிக்க முடியாது. அப்படியே அவரை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக பக்கத்துலேயே தான் சித்தப்பா வீடு. அங்கே வந்து என்னோடய தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரின்னு சொல்லிவிட்டு அவனையும் கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேயும் விளையாண்டுட்டு திரும்பி நாங்கள் ஆயா வீட்டுக்கு வந்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்டு சாமி தரிசனமும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அவங்க 9 o'clock ஆயிடுச்சு நாங்கள் கிளம்ப போது. ஸோ அப்பாவும் அம்மாவும் இன்னொரு காரில் வந்தாங்க, நாங்கள் வந்து ஒரு காரில் வந்துவிட்டோம். ஸோ செம்ம நல்லா இருந்துச்சு. ரைடில் வந்து நைட் டைமில் இப்படி போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு எப்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரி போகிறது. அன்றைக்கி வந்து ஒரு எதிர்ச்சியாக அது அமைஞ்சிருச்சு. பட் குட்டியும் தூங்கிருச்சு, செம்ம டைமில் அதுவும் தூங்கிருச்சு. ஓகே பாய்.